கொங்கு மண்டலத்தில் தான் என் படிக்கிற ஆட்கள் நிறையா இருக்காங்க, புஸ்தகம் வாங்குற ஆட்கள் நிறையா இருக்காங்க. மதுரையிலலாம் காதில் கேட்டு ஓடி போயிடுவாங்க. 7:20க்கு சிவகுமார் மிகச்சிறந்த நடிகர், 7:25க்கு சிவகுமார் மிகச்சிறந்த நடிகர், 7:30க்கு மிகச்சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன் போயிடுச்சு. வால்மீகி தொடரவே நான் வால்மீகி அதை வந்து கொஞ்சம் குருவாக இருக்கும். இவர் ரொம்ப ரிஃபைன் பண்ணியிருப்பார். அதனால நான் வந்து வால்மீகி படிக்கவே இல்லை. என்னடா பெரிய கொம்ப நாடா கம்ப அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். நான் சொன்னேன், நீ அறிவாளி ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாத விஷயத்தை வாய முடிட்டு இருக்கணுமே தவிர நீ கொடுக்க கேவலமாக பேசக்கூடாது. ஒரு எழுத்தாளனுக்கு 5 lakh கொடுக்கலான்னு மனசு வரணுமே, அந்த மாதிரி 5 lakh கொடுத்து வாங்காமல் எழுத்தாளர்கள் எல்லாமே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. நான் பேசிக்கலி எழுத்தாளர் கிடையாது, எனக்கு புதிய நம்மளாம் எழுத வராது. ஆனால் 1961 இன்னைக்கு வரைக்கும் நான் டைரி எழுதிட்டு வரேன். 1961 இப்போ 65 வருஷம் டைரி எழுதிட்டு வரேன். நான் பாராட்டு விழானா ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு. எந்த நாட்டிலையும் எனக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு யாராட்ட பாராட்டினா பிடிக்கவே பிடிக்காது. பட் எனக்கு இன்னும் கூட சந்தேகம், திருவள்ளுவர் ஒருத்தர் தான் எழுதினாராம், ஒரு அமைப்பாக 10 பேர் எழுதி ஒன்றா சேர்த்தாங்கன்னு எனக்கு ப்ரூஃப் கிடையாது. நான் கம்பன் ஒரே ஆள்தான் இருந்தால் ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்திருக்கேன். கம்பன் மாதிரி இன்னொருத்தன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாயொக்கும் அன்பில் தவமுக்கும் நலம் பயப்பில் சேயொக்கும் முன்னின்றொரு செல்கரி உயிக்கும் நீரால் நோயொக்கும் என் மருந்துக்கும் நுணங்கு கேள்வி ஆய பொருங்கால் அவருக்கும் அறிவுக்கும் எனக்கும் அண்ணான்னா. அஞ்சன வண்ணன் என் ஆரிய நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அது செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன செய்யுமிழ்கின்ற செல்லாவோ உயிஞ்சவர் போய் இப்படி நாய்கோன் இந்த ஏசாரவண்ணா அனங்கன் நங் அஜனன்மன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவ்வா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனின் நோகும் கயற்கண்ணியே ஆடலும் பாடலும் மண்மின் ஊடலும் கூடலும் இன்பம் சேடலும் உன் செயல் அல்லவா. அது எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. அதாவது உலகமே இந்த வார்த்தையை கேட்டா அது பொய் நம்பும், நான் மட்டுமா நம்பாம இருப்பேன் அப்படின்னு கேட்டேன். அதுதான் புள்ள உண்மை அப்படின்னு சொன்னாரு. சினிமா துறையிலே இவ்வளவு ஒழுக்கமாக ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கெல்லாம் சந்தேகமாவே இருக்கும். சில பேர் டெய்லி நடங்கன்னு சொல்லுவாரு, சில பேர் டெய்லி கரெக்டா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லை மிகச்சரியாக நடத்தி காட்டி இன்று வரைக்கும் அப்படியே நேர்மையோடும் அந்த நேர்மையின் உச்சத்தால் கோபத்தாலும் என் இளைய சமுதாயம் இன்னும் உயர வேண்டும் என்கின்ற அன்பாலும் இருப்பவர். இருங்க, மகாபாரதத்தை படிச்சு 75 வயசுல 18 வயசு பையன் மாதிரி அவ்வளோ காலேஜ் பசங்களை கவர்ந்து இழுத்த உங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக 4 வார்த்தை பேச விடுங்க. இருங்க, உங்களுக்கு சிறப்பு செய்யணும். இவரை சிறப்பு செய்ய கலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நடிகரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான சிவகுமார் ஐயா அவர்களை பேச கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையே சொல்லணும்னா இவங்க 2 பேர் பேசுனதுக்கு அப்புறம் இறைவனுக்கு போட்டுடலாம். நான் அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் முன்னாடி தெரியும் எனக்கு. பட்டு முதல்ல முத்தையா பேசும்போது என்னையா இவ்வளோ விஷயம் சொல்கிறானே அப்படின்னு ஒரு பயமாக இருந்துச்சு. இப்போ இறைவனை பேசுறதுக்கு சத்தியமாக வந்து எனக்கு இதோட முடிச்சுட்டு போயான்னு சொன்னால் இப்போவே கிளம்பிடணும். ஏன்னா அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட்டு நம்ம ஏதோ பேசுகிறா கமிட்மெண்ட்டாக வேறு வழி இல்லாததுனால ஏதாவது சொல்லலாம்னா, வேலாயுதம் அவர்களோடு எனக்கு ஏற்பட்ட ஒன்றார் சம்பவங்கள் மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். 48 ஆண்டுகள் பதிப்புலகத்தில்ங்கிறது ஒரு சரித்திரம் தான். என்ன கேட்டால் அவர் எத்தனை புஸ்தகம் போட்டிருப்பார், எத்தனை விற்பனையாக இருக்குது, எத்தனை லட்சம் பேர் படிச்சிருப்பாங்கன்னு கற்பனையே பண்ண முடியல. ஒரு நாள் சாலமன் பாப்பையா அவர்கிட்ட ஒரு நாள் எங்கிட்ட சொன்னார், உங்கள் ஊரில் தான் ஏன் அந்த கொங்கு மண்டலத்தில் தான் ஏன் படிக்கிற ஆட்கள் நிறையா இருக்காங்க, புஸ்தகம் வாங்குற ஆட்கள் நிறையா இருக்காங்க. மதுரையிலலாம் காதில் கேட்டு ஓடி போயிடுவாங்க, இங்கே வசதியும் கிடையாது, வாங்குகிற ஆசையும் கிடையாது அப்படிம்பாரு. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ காலங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் விஷுவல் மீடியாவுக்கு உலகம் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃபோன் வழியாகவும் டிவி வழியாகவும் பார்க்குற மாதிரி உலகம் வந்துச்சு. இப்போது நேற்றுக்கு 1991 ஒரு நேஷனல் அவார்டு வந்து மிகச்சிறந்த நடிகர்னு 7:20க்கு சிவகுமார் மிகச்சிறந்த நடிகர், 7:25க்கு சிவகுமார் மிகச்சிறந்த நடிகர், 7:30க்கு மிகச்சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன் போயிடுச்சு. புரியுதா? அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் வந்து மறுபக்கம்னு பேர், அதை பார்த்தா பெட்டர்னு சொல்லி முந்தா நாள்
96 வயசில் இருக்கிற இந்திரா பாசை இன்னும் உயிரோடு இருக்காரு. பக்கத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நான் வசனம் எழுதுனேன், கதையும் வசனம் எழுதுனேன், அந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. உடனே தேடி பிடிச்சி பென்ட்ரைவ் வாங்கிட்டு போய் அவருக்கும் அவரோட பாதி கூட்டம் இருக்கும், எல்லாமே 80 வயசு 85 வயசில் ஒரு 10-20 பேருக்கு இதை போட்டு காட்டினேன். அப்படி நெகிழ்ந்து போயிட்டார். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதின கதை வசனம், அது நடிச்சவன் நம்ம பக்கத்தில் உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறான் அப்படிங்கும்போது எழுந்து போயிட்டான். அப்போ நம்ம மீடியா வந்து வழியாக போயிடுச்சு. படிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ கொரோனா பீரியடில் நான் வந்து கொரோனா பீரியட் பிஸியாக இருந்த ஆட்களில் நான் ஒரு ஆள். கொங்கு தேன் குழந்தையிலேருந்து கோயம்புத்தூர் மண்ணில் 14 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை கொங்கு தேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினேன். அது ஆன்லைனில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சித்திரச்சோலைன்னு வந்து ஓவியனாக 7 ஆண்டுகள் வந்து இந்தியா பூரா போய் எந்தெந்த ஊரில் எப்படி கஷ்டப்பட்டு வரைஞ்சான்னு ஒரு புத்தகம் போட்டேன். அதுவும் ஆன்லைனில் புத்தகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரைப்படச்சோலைன்னு வந்து 40 ஆண்டுகள் 192 படங்களில் முக்கியமான படங்களில் எப்படி படங்கள் கதையை நடித்தோம், கூட நடித்தவங்க யார், என்ன சம்பவம்னு அதை ஒரு புத்தகமாக போட்டோம். அது ஆன்லைனில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி திருக்குறள் நூறுன்னு ஒரு புத்தகம் வந்து போட்டு அது ஸ்பீச்சாக வந்துடுச்சு. அது வந்து இது எல்லாமே ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் புக்காக போடுறோம். இப்போ இப்படி வந்து எல்லாமே வந்து விஷுவல் மீடியாவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் பிடிவாதமாக 48 வருஷமாக வந்து கோவை மண்ணில் படிக்கிறதுக்கு புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணி இவ்வளோ பேரை கூப்பிட்டு மரியாதை பண்ணாலும் நினச்சே பார்க்க முடியல. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 1979 வாசகர் திருவிழான்னு உருவாக்கி வாசகர்களும் எழுத்தாளரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து முதல்ல உருவாக்கி 1979 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 45 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த மாபெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்க கூட்டி வச்சு வாசகர் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை விட அது வந்து ஜெயகாந்தன், மீரா, புதுமை பித்தன் பேரில் வந்து விருதுகளை வந்து தயார் பண்ணி எழுத்தாளரில் பரிதாபத்துக்குரிய ஆளுகள் தானே. எழுத்தாளர் வந்து இப்போ யாருமே எல்லாமே சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமைங்கிற மாதிரி. நாங்கள் வந்து கிகரா விருது கொடுக்கும்போது முதல் விருது கொடுத்தோம், கண்மணி கொண்டு சேரணும். அவர் சொன்னார், சார் எழுத்தாளர்லாம் பெரிய நினச்சிக்காதீங்க, ₹1 கொடுக்குறீங்க, அது பத்தாது சார்னு ஒன்று. கீரா இப்போ உயிரோடு இருக்காரு. அப்படியே அவர் 2 பேர்ட்ட பேசி கடைசியில் ₹2 கொடுக்கலாமான்னு பேசி அது கூட சக்தி மசாலா அவங்க வேண்டாதான் 5 lakh ஒரு எழுத்தாளனுக்கு 5 lakh கொடுக்கலான்னு மனசு வரணுமே, அந்த மாதிரி 5 lakh கொடுத்து வாங்காமல் எழுத்தாளர்கள் எல்லாமே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பேரை இந்த மனிதன் வந்து படிக்கிறதுக்கான உருவாக்கினா ரொம்ப அசாத்திய விஷயமா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொங்கு கீரா விருது வர செப்டம்பர் மாதம் திரும்ப நடத்த போகிறோம். அப்படி ஒரு விருதை வந்து அந்த இலக்கிய விருதை கொங்கு மண்ணில் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு தாட்டு வச்சதே அவர் தான். நான் வந்து ஒரு கைகாட்டி மாதிரி தான். நான் சக்தி மசாலா அவனை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேனே தவிர இப்படி ஒரு விருது கொடுக்கலான்னு வந்து ஏற்பாடு பண்ணதாக இருந்தால் பிஸியா வாசகர் வட்டம் சார்பாக தான் அதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு எனக்கு எப்படி பழகம் ஏற்பட்டதுன்னா, நான் வந்து 1986-87 முதல்ல ஜூனியருடன் பத்திரிக்கை வந்த காலகட்டங்களில் இது ராஜபட்டை இல்லை அப்படின்னு ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தேன். நமக்கு நான் பேசிக்கலி எழுத்தாளம் கிடையாது, எனக்கு புதிய நம்மளாம் எழுத வராது. ஆனால் 1961 இன்னைக்கு வரைக்கும் நான் டைரி எழுதிட்டு வரேன். 1961 இப்போ 65 வருஷம் டைரி எழுதிட்டு வரேன். ஒரு நாள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நாளைக்கு அந்த இத்தனாம் தேதி என்ன இருந்துச்சுன்னா நான் காட்டு படிச்சுக்காது. அந்த மாதிரி அந்த டைரியில் எழுதுகிற பழக்கம் இருந்ததுனால எனக்கு சம்பவங்களை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதை வந்து 38 வாரம் ஜூனியர் எழுதினேன். அது முடிஞ்ச உடனே வந்து எனக்கு ஒரு தொகை வந்து ஆனந்தோட சார்பில் பாரன் அனுப்புனாரு. நான் சொன்னேன், என்ன ஒரு எழுத்தாளனா உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்க நான் தான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னேன். இல்லை, எழுத்துக்கு நீங்கள் சன்மானம் வாங்கலைன்னா அவங்களுக்கு வந்து சட்டப்படியாக உரிமை வராதுன்னு சொல்லிட்டு ₹1 only நான் செக் வச்சுருக்கேன். வேடன ஆசிரியருக்கு வந்து ₹1 only சாப்பாக கொத்தி கொடுத்துருக்காங்க. இன்னும் பத்திரம் வச்சுருக்கேன், ஞாபகத்துக்கு வச்சுருக்கேன். அப்படி வந்து எழுத ஆரம்பித்து அப்புறம் அதை உட்காந்துருக்காரு. தமிழ் புத்தகாளர் சார்பில் அகிலன் கண்ணன் வந்து 2 பதிப்பு வெளியிட்டார். ஸ்ரீதர் சார், டாக்டர் ஸ்ரீதர் அந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு, என்ன வெறும் தலைப்பு தான் ஏன் போட்டிருக்க, இன்னும் மேட்டரை என்ன வரலையா, இன்னும் எழுதியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணி அதுக்கப்புறம் 209 எழுதி 550 பக்கம் அந்த புத்தகம். இப்போ ராஜபாட்டை எல்லாம் அந்த புத்தகம் 15 பதிப்பு வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கான ஸ்டார்லாம் நான் கிடையாது. அந்த 500 பக்கத்தை ரெடி பண்ணி அலையன்ஸ் புத்தகம் போட்டாங்க. 2005 அந்த சுனாமி வந்து முடிஞ்ச உடனே ஜனவரி 1ஆம் தேதி பண்ணோம்.
நான் பாராட்டு விழானா ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு. எந்த நாட்டிலையும் எனக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு யாராட்ட பாராட்டினா பிடிக்கவே பிடிக்காது. பட்டு என்னை பாராட்டாமல் அந்த புத்தகத்தை பற்றி வெளியிட்டாங்க. கேபி சார் வெளியிட்ட நெட்டில் கிடைக்கும். அது பாலச்சந்தர் வெளியிட்ட சிவ சார் வாங்கிட்டார். வாலி பேசினார், தமிழறி மணின்னு பேசினார், மனோரமா பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி இனிமேல் யாரும் பாராட்ட முடியாது. அந்த மாதிரி மனிதர்கள் யாரும் கிடையாது. அந்த அந்த 2005 நாங்கள் ஜனவரி வெளியிட்டோம். மார்ச் மாதம் 20ஆம் இந்த மாதிரி 2ஆம் பதிப்பு கோயம்புத்தூரில் அதே பஸ்ஸை வெளியிட்டார். அதில் அப்போ காமராஜ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அந்த பொன்னுசாமி அவர்கள் வெளியிட்டார். சிற்பி பாலசுப்ரமணியம் வாங்கிட்டு 1 மணி நேரம் பேசினார் அந்த புத்தகத்தை பற்றி. 1 மணி நேரம் பேசுனது ஞாபகத்தில் இருக்குது. மரபின் முத்தையா பேசினார், தமிழறி மணி இந்த ஃபங்க்ஷன் வந்தார், ஈயாக்கா சுப்பிரமணியம்லாம் பேசினாங்க. இப்போ 2006 இவர் விஜயா பதிப்பு வெறும் 400 சதுரடி இருந்த இடத்த 3 மாடியை கட்டி 33,200 சதுரடிக்கு ரெடி பண்ணி வச்சு நான் ஒரு சாதாரண நாள் என்னை கூப்பிட்டு திறப்பலா பண்ணி நீங்கள் என்ன திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு திறந்து வைக்க சொன்னார். அதில் அந்த புத்தக விற்பனையை துவக்கி வச்சவர் அவனாசிரமம் கல்லூரியினுடைய வேந்தராக இருந்த குழந்தைகள் அவர்கள் திறந்து வச்சார். இப்படி ஆரம்பித்து அப்புறம் இவரை மறக்க முடியாத விஷயமா எனக்கு பண்ண விஷயம் 2015 ஜூலை மாதம் 6ஆம் தேதி நாட்டரசன் கோட்டை கூட்டி போய் கம்பனுடைய அந்த சமாதி, அந்த கோயில் அதை எனக்கு காட்டினார். எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. நான் மறக்க முடியாத விஷயம் கம்பனை போல் இன்னொரு மனிதன் இந்த மண்ணை பிறக்க வாய்ப்பில்லை. இப்போ திருக்குறளெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு இன்னும் கூட சந்தேகம், திருவள்ளுவர் ஒருத்தர் தான் எழுதினாராம், ஒரு அமைப்பாக 10 பேர் எழுதி ஒன்றா சேர்த்தாங்கன்னு எனக்கு ப்ரூஃப் கிடையாது. நான் கம்பன் ஒரே ஆள்கிட்ட இருந்தால் ஒரு 1000 வருஷம் இருந்திருக்கேன். கம்பன் மாதிரி இன்னொருத்தன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கம்பன் 10,000 பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு அது கம்பனுக்குள்ளே நான் போய் மாட்டுறதுக்கு ஒரே ஒரு சம்பவம்னு சொல்கிறேன். இப்படிக்கு சூர்யான்னு ஒரு கல்கியில் தொடர் சூர்யா பற்றி வந்தது. அது சென்னை புத்தக கண்காட்சியில் நான் வெளியிடுறதுக்கு சாரவன் பாப்பையா அவர்களை கூப்பிட்டான். சார் கொஞ்சம் படித்த மனுஷன், அதை பேசலாம்னு அவர் தான் வெளியிட்டார். போகும்போது எப்படி இருந்தாலும் வயசானவர் இது தொழிலாக பண்ணியிருக்காருன்னு ஒரு 25,000 ரூபா பணம் நைட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு 25,000 ரூபா ஒரு செக் கொடுத்தேன். அவர் தொடவே மாட்டேன்ட்டார். மதுரை கம்பன் கழகம் நிதி நெருக்கடியில் இருக்குது, நீங்கள் வேணும் செக் அங்கே அனுப்புங்க அப்படின்னாரு. அனுப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சுட்டு ஒரு சின்ன வேண்டுகோள், மதுரை கம்பன் கழகத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணால் நான் மன்னிச்சிருங்க, எனக்கு கம்பனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. சார் கம்பன் கழகத்தில் கம்பன் தான் வேறு யாரும் பேச முடியாது, இந்த மேடையில் ஏற முடியாது, செருப்போட்டு மேலே ஒன்று கம்பன் கடவுளுங்க செருப்போட்டு போட்டின்ட்டாங்க. ஐயோன்னு செருப்பு கட்டி போகணும், அந்த மாதிரி கடவுளாக நினைக்கிற இடம் அது. அந்த இடத்துல கம்பனை பற்றி நீங்கள் பேசணும்னா நான் கையெழுத்து கும்பிட்றேன். இல்லை உங்கள் பையன் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடல, அப்போ நீங்கள் பதில் வரணும்னா வேறு வழியில் என்னையா பண்ணோம்னா எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டாம் சொல்லிட்டு ஆசா ஞான சம்பந்தம் ஒரு தொகுப்பு கோயம்புத்தூரில் இருந்து போட்டாங்க. ஒரு 8 வால்யூம் 10,500 பாட்டுங்க, 8 வால்யூம் ஆசா ஞான சம்பந்தம் போட்டால் 1,500 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. வாங்கிட்டு ஒன்றுமே தெரியாது, முதலே சொன்ன அந்த பொண்ணு கூட ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு வால்யூம் ஒரு புக்கு 8 வால்யூம் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்த உடனே தாயொக்கும் அன்பில் தவமுக்கும் நலம் பயப்பில் சேயொக்கும் முன்னெந்தொரு செல்கரி ஒய்க்கும் நீரால் நோயொக்கும் என் மருந்துக்கும் நுணங்கு கேள்வி ஆய பொருங்கால் அவருக்கும் அறிவுக்கும் எனக்கும் மன்னான்னா. புரிஞ்சுதா? மூடி வச்சிட்டேன். அடுத்த எடுத்து பார்த்தேன், இன்னொரு வால்யூம் எடுத்து பார்த்தேன். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகதன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புய வலிகை நீ உருவ நோக்கையா உரை உருவ கனலுமிழ்கன் தாடகதன் உடமுருவி மலை உருவி மரமுருவி மண் உருவிட்டு ஒரு வாடி. முடி வச்சிட்டேன். சுத்தமாக அது புரியல. அடுத்த ஒரு வால்யம் எடுத்தேன். வெய்யோ நொடி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாள உடையான். முடி வச்சிட்டேன். அடுத்தது எடுத்து பார்த்தேன், 4வது வால்யம். அஞ்சன வண்ணன் என் ஆறுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அது செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமிழ்கின்ற செல்லாவோ உயிஞ்சவர் போய்விடு நாய்கோன் எந்தன் ஏசாரவண்ணா. முடிவிச்சு. அடுத்து எடுத்து பார்த்தேன். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை தெக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கன்னி என்றான்னா. முடிவச்சுட்டேன். கடைசியாக ஒரு புதுசு காரும் வார்சுவை கதலையின் கனியனே கழியச் சேரும் சூசிய சென்றது நின்றதன் செப்பின் நீரும் நீர்தல் நெருப்பும் ஆற்றும் கீழ் நிமிர்ந்த பாரும் சார்பலி படைத்த உதவியப்பா அப்படின்னு. ஐயா மன்னிச்சிடுங்கய்யா, சத்தியமா ஒன்றும் புரியலண்ணே, எல்லாம் புரியும். நீ ஏதாவது பேசுனா நாளை சாவடிச்சு போடுவான், இனிமேல் வழி இல்லைன்னு சொல்லிட்டு
நான் வேறு வழியில் ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பாட்டு கம்பன் பாட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி வேறு செட்டப்னு போய் ஏன்னா எல்லாம் படித்த ஆளுங்க அவங்ககிட்ட இவங்ககிட்ட பேச முடியுமா? சுவாசிக்கிற ஆளு இவங்க 2 பேரும் இறையன்பும் மரபு நிமிந்தம் சுவாசம், அது படிப்புங்கிறது ஒரு சுவாசம். இவங்க மேலே நான் நிற்கிறது தப்புது, அப்படிப்பட்ட ஆட்கள். ஸோ என்ன பண்ண ஒரு பெக்குடைய தாடம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அஞ்சுலியிடம் மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள்னு அந்த ராமனை வந்து காட்டில் பார்த்தோன்னே இப்படி அவன் மேலே ஒரு காமம் ஈர்ப்பு வந்துடுது. அதனால ஒரு ராட்சசியாக இருந்தவன் பேரடையை அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே தள்ளி போய் நடந்து போனா அப்படிங்கிறது விளக்குற பாட்டு அந்த பாட்டு. இந்த ராகத்தை சொல்லிட்டு டக்குன்னு இதே மாதிரி ஒரு பாட்டு எங்கள் சினிமாவில் கண்காட்சின்னு ஒரு படம், கண்காட்சி ஒரு படத்தில் கேடி சந்தானம் சிவாஜி கணத்துக்கு நாடகம் இல்லை வாத்தியார் அந்த ஒரு பாட்டு எழுதினார் ரதிமன்மனை பற்றி. அனங்கன் நங் அஜனன்மன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் மின் உயிர் மண் அவ்வா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே ஆடலும் பாடலும் மண்மின் ஊடலும் கூடலும் இன்பம் சேடலும் உன் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகு செய்ய அமுத நிறைய உணவு செயலார் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தனம் காத மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சம் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் குணம் கொள்பின் அணங்கே உன் மனம் கொண்டின் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம் கண்ணாவா மண்ணையாவான்னு பாட்டு ஒன்று. இதுங்கடா வருது பையன் கேட்டான், இதுக்கு சினிமா பாட்டுண்ணே இங்கே பாஞ்சு போகிறான்ல பையன் அப்படின்னு பார்த்தா சோசோமி சுந்தரம் கழுவி உங்களுக்கு அவர் மாதிரி பார்க்க 10 வருஷத்துலேருந்து மகாபலம் படிச்சு பொண்டாட்டி பேரை பற்றி தெரியாது, பேரம்பேத்தி பேர் தெரியாது, கம்பராமல் இறக்கட்டான்னு சொல்லுவார் அப்படி ஆள் அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. அடுத்து வந்து இந்திரஜித்து அனுமனை காட்டிட்டு போய் ராவணன் முன்னாடி நிறுத்தினான். யாரா நீ? நான் ராமனோட ஆள்னா. எவன்டா ராமனை? இதான் வேணாங்கிறது. அவர் சம்சாரத்தை கடத்தி கொண்டு அங்கே வச்சுட்டு யார் வேணாம் பெரிய கொம்பனான். ஆமாம், முதல் இடை கடை இல்லாதவன், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லாதவன், பால்கடல் இருக்க திருமாலும் கைலாயத்தில் இருக்க சிவனும் தாமரைப்பூ இருக்கிற பிரம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆளா வெளில பிடிச்சிட்டு அயோத்தியில் போன அவன் தாண்டா ராமன் ஒரு பாட்டு இருக்கு. மூலமும் நடுவும் ஈரும் இல்லாதோர் மும்மை தாய காலமும் கணக்கும் நேத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் சிகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆரமும் மரம் வெள்ளி பொறுப்பு அயோத்தி வந்தான் ஒரு பாட்டு சொன்னேன். படிச்சுட்டான் அந்த பையன் அப்படின்னு பார்த்தாரு. ஒன்று இதுக்கு நேர் மாற்றி இதே மாதிரி பாஞ்சாலி சபத்தில் பாரதியார் ஒரு பாட்டு போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இந்த துரியோதனாதிகள் வந்து அந்த நாட்டை இந்த அயோத்தியை 2ஆக பிரித்து நாட்டை அஸ்னாபத்தை 2ஆக பிரித்து காண்டவனோடு வீணாக போன காட்டை கொடுக்குறாங்க. அதை வந்து பீமனும் பலராமனும் இந்த காட்டை அடித்து நாடாக்கி இந்திர பிரசமாக்குறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு சித்தப்பா பெரியப்பா வீடு தகவல் கொடுக்குறாங்க. சகுனி வர்றான், சகுனி கூட வந்து துரியோதனன் வர்றான். இங்கே வந்தோம்னா முதல் மரியாதையை வந்து பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணாச்சாரியார் இருக்கிறாரு, கிருபர் இருக்கிறாரு. அப்படி பெரிய மனுஷனாக விட்டு போட்டு ஆடு மேய்க்கிற இடையன் கருப்பேன் இவனை வச்சு முதல் மரியாதை பண்ணிட்டாங்கன்னு துரியோதனை கடுப்படிச்சு போய் நேரம் வந்து திருதாஸ் அப்பங்கடி சொல்கிறான். இப்போ அப்பங்காலம் சொல்லாத முட்டை போயிடாத யாருன்னு நினச்சனையே அவன் திருமான் அவதான்டா. ஆடு பாடு மேய்க்கிற கேவலமான பையில அவன் திருமான் அவதாரவன், 4 ஆணவம் இல்லாதவன், இந்த உலகத்தையே தன்னுடைய பாதைக்கூடியவன், 3 காலம் உணர்ந்தவன், போரில் யாராத்தையும் கொல்ல வேண்டி வந்துச்சுன்னா உள்ள உருவக்கூடியவன், இத்தனை தகுதியும் 1000 காலம் தவம் இருந்தாத்தான் ஒருத்தனை பெற முடியும். ஆனால் அம்மா வயிற்று வெளியே வரும்போதே இத்தனை தகுதியோட வந்தவன்டாமன் அவன் போய் தெரியாத முட்டா பயில அப்படின்ட்டு ஆதி பரம்பொருள் நாரணன் தெளிவாகிய பார்க்கடல் மீதிலே நல்ல சோதி பணாமுடி 1000 கொண்ட தொல்லறிவென்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போத துயில் கொள்ளும் நாயகன் கலை போந்து பூமிசை தோன்றினான் இந்த சீத குவளையை விடுகினான் என்று செப்போர் உண்மை தெரிந்தவர். நான் எனும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பல மோன நிலையை நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நடுவான கர்மங்கள் செய்தலும் உயிர் யாவுக்கு நல்லருள் பெய்தலும் பிறர் ஊனை சிதைத்திடும் போதிலும் தந்த உள்ளம் அருள் நெகுதலும் 1000 கால முயற்சியால் பிறர் ஆவரி பேர்கள் ஞானியர் இவை தாயின் வயிற்றில் பிறந்த அன்றே தம்மை சார்ந்து விளங்க பெறுவரேல் இந்த மாயில் ஞானம் அவர் தம்மை தெய்வ மாண்புடையாளன் போன்றுங்க. என்னடா அந்த பையன் இங்க இருக்கிறான், அங்க போனான், அங்க இங்க வரான், ஆடிவிட்டாங்க. சும்மா 30 நிமிஷம் பேசினேன். முடிஞ்சோடனே எப்போ படிச்ச கம்பராமாயணம்? போன மாதம் படிக்க முடியாதியா விளையாட நினைச்சு அப்படின்னா, யோ பேராசிரியர் நீங்களே புத்தகம் வாங்கி கொடுத்தேன். ஆமாய்யா நான் தான் புத்தகம் வாங்கி இங்கே உட்காந்து பேராசிரியர் சொல்கிறார். நான் தான் 1 மாதம் கூட கம்பராமாயணம் புத்தகம் படிக்கலாம். அப்போ தான் இது விலகமான விஷயமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த 10,000 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாட்டை வந்து என்னுடைய 67 வயசில் ஒரு 8000 10,000 பேர் முன்னாடி தண்ணி குடிக்காமல் பேப்பரை பரிசு இல்லாமல் நான் பேசினேன். இன்னும் யூடியூப்பில் இருக்குது. இதை பண்ணி முடிச்சுட்டு சோசாரு அவர் வந்து அவர் வால்மீகி துறவையில் நான் வால்மீகி கதை வந்து கொஞ்சம் குருவாக இருக்கும்.
இவர் ரொம்ப ரிஃபைன் பண்ணியிருப்பார். இருந்தாலும் நான் வந்து வால்மீகி படிக்கவே இல்லை. என்னடா பெரிய கொம்பனடா கம்பன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். நான் சொன்னேன், நீ அறிவாளி ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாத விஷயத்தை வாய முடிட்டு இருக்கணுமே தவிர நீ குறுக்க கேவலமாக பேசக்கூடாது. அப்படி என்ன அப்படின்னா, கும்பகர்ணன் செத்து போயிட்டான். செத்து போன வலது காலமே போன மாதிரி போயிட்டா கூட சீதை மேலுள்ள ஈர்ப்பு, காதல், காமம் அவனுக்கு குறையவே இல்லை. பார்க்குற பொண்ணெல்லாம் சீதையாக தெரியுது, கூப்பிட்ற பேர்லாம் சீத்தான வருது, சந்திக்கிற கண்கள்லாம் சீதை கண்களாக இருக்குது. இந்த மன்மதன் கொடூரமானவன் தன்முல்லை, தாமரை, தண்ணியெல்லாம் மாசம் 5 மரக்கணக்கில் போட்டு நெஞ்சுக்கு போட்டு புண்ணாக்கிட்டான். தாயே ஒரு நாளைக்கு இணங்க மாட்டேன், கூடிக்கிட்டே சிவாஜின மாதிரி ஒரு நாளைக்கு இணங்கன்னு கேட்குறான். பெண்ணெல்லாம் நீரே ஆக்கி, பிறலாம் உமதே ஆக்கி, கண்ணெல்லாம் நும் கண்ணாக்கி, காமவேடு என்னும் நாம தன்னலை வானுமாக்கி, ஐங்கனுக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கே ஆக்கி விபரீதப்படுத்தி விடி தாயேனா. அப்போ அவ சொன்னாடா, அது அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்ப பட்டி போட்டு வாட்டி இன்னும் விற்கமானமெல்லாம் முயாம ஊசுவாளுக்கு தெரியுமா? குறையே இல்லாத குணங்களை ஆவணம் ஆஞ்சிருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை சாகிறதுக்குள்ள இன்னொரு வாட்டியாவது பார்க்க மாட்டோமாங்க, நம்பிக்கைதாண்டா சொல்றேன் அப்படின்னா. ஊனிலாம் யாக்கை வேணி உயர் புகழ் சூடாது உன் முன் நான் இல்லாது இருந்தேன் நல்லேன், நமையல் குணங்கள் என்னும் பூனலாம் பொருத்தமே நீ புண்ணிய தூத்தி தன்னை காணலாம் இன்னும் இன்னும் காதலார் இருந்தேன் கண்டா சொன்ன சோசர் எழுந்து அப்படின்ட்டார். சத்தியமா ஏண்டா கம்பெனி இப்படியா தமிழ் எழுதுனா, நீ திறந்தே பார்க்கலையே புதுசத்தை, அப்புறம் நீ அது உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாபெரும் மனிதன். அவன் வாழ்ந்து அவன் இங்கே வந்து சோழ நாட்டில் பேர் போல ஒன்று இருக்கு. ஆனால் சமாதியான வந்து நாட்டரசங்கோட்டை. அங்கே போய் இந்த மனிதன் அழைத்து கொண்டு போய் காட்டும்போது கைகாலம் நடுங்கி போச்சு. அப்படி ஒரு மகான், ஒரு கவிஞன் வாழ்ந்த இடமானு அது தொட்டு விட்டு நான் என் சம்சாரம் பண்ண போய் கொண்டுட்டு வந்தோம். அது பக்கத்தே உலகநாத ஒரு ஊருக்கு கூட்டி போனார். அங்கேயே வாசல் எடுத்தால் சந்திக்க வச்சார். அவர் அப்படி எல்லா சிறப்புகளையும் வந்து இறை என்பவர்களும் மரபின் மீது முத்தியாசி விட்டாங்க. அதுக்கு மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மனிதன் ஆனந்தமாக ஆரோக்கியமாக 100 ஆண்டு வாழ்ந்து இந்த துறைக்கு சர்வீஸ் பண்ண வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.